Hi friends, welcome to Pallavi's Media. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காட்டு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் கீரை நல்லா 4 டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பாசிப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான இதில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். நான் இதில் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் தண்ணி வச்சு அதில் பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒன் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம். இந்த ஸ்டேஜில் பூண்டு ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்தா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 to 6 minutes பருப்பை நல்லா வேக விடுங்க. இது பாதி பதத்துக்கு மேலே வெந்த பின்னாடி நம்ம இதுக்குள்ளே கீரை ஆட் பண்ணணும். நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியிலே வேக வச்சு அப்படியே கீரை ஆட் பண்ணுறேன். இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போது கீரையை ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். கீரையில் ஏற்கனவே தண்ணி வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இது 10 to 15 minutes நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தண்டை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரையை இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ கீரை வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கீரையை முடிஞ்சளவு மூடி வைக்காமல் வேக வைங்க. அப்போ தான் அந்த கலர் டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு மறுபடியும் அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணியில் தான் அந்த சத்து இருக்கும். இப்போ நல்லா வடித்து எடுத்து இதை பருப்பு கட்டை வச்சு நான் நல்லா கடைஞ்சிக்கிறேன். நல்லா ஒரு 3 to 4 minutes கடைஞ்சால் போதும். நல்லா வெந்திருந்தால் சீக்கிரமே கடைபெற்றுரும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் தேவைன்னா. ஆனால் அது ரொம்ப மையம் இருக்கிறனால அந்தளவு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கையிலே கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த கீரை வெந்த தண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு திக்னஸ் இருந்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. கடுகு, சீரகம் போட்டு தாளித்தா இது ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் நீங்கள் வேக வைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். அதோட வரமிளகாய் சேர்த்து கடைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப காரமாக இருக்குன்றனால நான் தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை விட சிம்பிளான மெத்தடே இருக்க முடியாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குறைவான ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு 1 minute அடுப்பில் வச்சு ஜஸ்ட்டு கிண்டுனா போதும். அவ்வளோதான். டேஸ்டியான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், பல்லவிஸ் மீடியா சேனலை. ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.